நைக்காவோட பிங்க் ஃப்ரைடே சேல் வந்து வந்தாச்சு. ஸோ அதுக்கான சில மேக்கப் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரிமெம்பர், நைக்காவோட பிங்க் ஃப்ரைடே சேல் வந்து யாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஸரி கேட்டகரியில் அப்படி இல்லைன்னா மிட் ரேஞ்சில் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் தான் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய், என்னோட பேர் நிவேதிகா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனலில் நான் மேக்கப், ஸ்கின் கேர் அண்ட் ஃபேஷன் ரிலேட்டட் கண்டென்ட்ஸில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன் கேஸ் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேக்கப் பேஸ்ல இருந்து கடைசி எண்ட் ப்ராடக்ட் வரைக்கும் இருக்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். இது மெயினாக நான் வந்து வின்டருக்கு எதெல்லாம் அப்ரோப்ரியேட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறேன். வின்டர் மேக்கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் என்னோட மைண்டுக்கு வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவா டியூவியா இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி டைப்புக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எர்த் ரிதமோட இந்த கோ செட் கோ ப்ரைமர். இது வந்து ஸ்ட்ரோப் க்ரீம் பிளஸ் ப்ரைமர்னே சொல்லலாம். நான் இங்கே உங்களுக்கு காட்டுற ஷேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன். இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஸ்கின்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்சைட்ல இருந்து ஒரு க்ளோ வர மாதிரி ரொம்பவே அழகா இருக்கும். அண்ட் இதுல வந்து ரொம்ப மைன்யூட்டான குட்டி கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அதானா வந்து பார்த்த உடனே நீங்க கிளிட்டரை ஃபேஸ்ல போட்ட மாதிரி தெரியாது. பட் ஆனால் ரொம்ப அழகான ஒரு க்ளோ ப்ரொவைட் பண்ணும். செகண்ட், எல்ஃபோட ஹாலோ க்ளோ ஃபில்டர் தான். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொன்ன எர்த் ரிதமை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான க்ளோ இருக்கும். அண்ட் இதில் வந்து கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி சுத்தமாக இருக்காது. நீங்கள் நல்ல ஹெவியான பேஸ் போடும்போதும் சரி, உங்களுக்கு பேஸ் வந்து லைட்டாக இருக்கும்போது நல்ல க்ளோ வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் தான். எல்ஃப் வாங்க முடியாதவங்களுக்கு அதோட இப்போ டியூப்பான இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் ரேடியன்ஸ் ஃபில்டர் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, அதை நான் வந்து ஒரு ஷார்ட்ஸாகவே அப்லோட் பண்ணிக்கேன். அதை கண்டிப்பாக போய் பாருங்கள். மீன்வைல், எல்ஃப் தான் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதோட அப்ளிகேஷனுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு க்ளோ வந்து இப்படி தான் இருக்குது. பர்சனலாக எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, எல்ஃபோடது ஒரு பிங்கிஷ் க்ளோ கொடுக்குற மாதிரி இருக்குது ஃபேஸ்க்கு. கன்சீலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, வின்டர் டைமில் வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது ஹைட்ரேட்டிங்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் பிளெண்ட் ஆகிற மாதிரி இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே பியூட்டியோட இந்த லிக்விட் கன்சீலர்ஸ் தான். இதில் என்னோட ஷேட் வந்து 180Y. இது எனக்கு எப்படி அப்படின்னா, என்னோட ஸ்கின் டோனை விட 1 டோன் டார்க்கராக இருக்கும். நான் வந்து டேனே இல்லாமல் இருக்கும்போது 2 ஷேட்ஸ் வந்து டார்க்கராக இருக்கும். பிகாஸ் எனக்கு இருக்க டார்க் சர்க்கிள்ஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ணிட்டு மேலே வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த கன்சீலரில் உங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்சான ஷேட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. செகண்ட், எவ்ரிடே லுக்குக்கு நீங்கள் ஃபவுண்டேஷனே யூஸ் பண்ணாதப்போ கன்சீலர் மட்டும் போட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, கலர் கெமிஸ்ட்ரியோட இந்த கன்சீலர் பென்சில்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இதில் ஷேட் ரேஞ்ச் வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஆன் த கோல இந்த கன்சீலர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டே உங்கள் பேஸ் வந்து நோ மேக்கப் லுக்குக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். என்கிட்ட இந்த 3 ஷேட்ஸ் இருக்குது. இந்த 3 ஷேடுமே எனக்கு செட் ஆகும் என்னோட டேன் எப்படி இருக்குது அப்படின்றது பொறுத்து. ஸோ ஃபஸ்ட்டு ஷேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவானா. இது வந்து ஒரு பிங்கிஷ் டிண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஷேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரையரின்னு நினைக்கிறேன். அது வந்து CO05 அப்படின்றது. இது வந்து நான் மீடியம் டேனில் இருக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இது வந்து ஸ்லைட்டாக எல்லோயிஷ் டிண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஷேடு தான். லாஸ்ட் ஷேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட். இது வந்து என்கிட்ட இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் ஷேடு. நான் ஃபுல் டேனில் இருக்கும்போது இந்த ஷேட் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஆக்சுவலி இந்த ஆல்மண்ட் ஷேடில் வந்து அண்டர் டோன் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது கலர் கேன்சலேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களை விட டார்க்கர் ஷேட் கன்சீலராக ஆல்மண்ட் ஷேட் இதை யூஸ் பண்ணிவிட்டு ஹைலைட்டிங் கன்சீலராக வேறு ஏதாவது ஷேட் வாங்கினீங்கன்னா அப்படி கூட நீங்கள் வந்து ஹைலைட்டிங்காக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷனில் கூட நீங்கள் உங்களோட கன்சீலர்ஸ் வச்சு நீங்கள் பேஸ் கிரியேட் பண்ணலாம். இது ஃபவுண்டேஷனுக்கு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். அதே மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா வின்டருக்கு உங்களோட ஸ்கின் ட்ரை ஆகாமல் ஹைட்ரேட்டிங்காக வச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் என்கிட்ட 2 ரெக்கமெண்டேஷன் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் மார்ஸோட இந்த ஃபவுண்டேஷன் தான். இது ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். நான் இப்போ ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ்க்கு உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். நான் இப்போ ஸ்கின்ல வந்து கன்சீலர் அது எதுவுமே யூஸ் பண்ணலை. பட் ஆனாலும் இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் கவரேஜில். இந்த கவரேஜ் வந்து எனக்கு வந்து மேக்ஸிமம் போதுமானதாக தான் இருக்கும். நார்மலாக வந்து எங்கேயாவது போகணும் அப்படின்னா, இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னா நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ஷேட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது என்னோட ஃபேஸுக்கு. பட் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு ஷேட் வந்து டார்க்கராக ஆக்சிடைஸ் ஆகுது மார்ஸோட ஃபவுண்டேஷன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த எல்லோ டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸ்ட்ரா தெரியும். எனக்கு பர்சனலாக அப்படி ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கலர் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிற மாதிரி வாங்கிட்டீங்கன்னா இது ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன், வேறு லெவல் அஃபோர்டபுள் ப்ரைஸில். அண்ட் ஆல்சோ இது வந்து கொடுக்குற ஃபினிஷ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூவியாக தான் இருக்கும். உங்களுக்கு மேட் ஃபினிஷ் கிடையாது. அதே மாதிரி ஹைட்ரேட்டிங்காக இருக்குது பேஸ். செகண்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலானியோட கன்சீல் ப்ளஸ் ஃபவுண்டேஷன். இது எக்ஸாக்டாக மார்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் கேட்டகரியில் வரும். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவுமே ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். உங்களுக்கு கன்சீலர் தேவையில்லை.
இருக்கிறதுனால அண்ட் ஆல்சோ ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். நீங்கள் இந்த ஃபவுண்டேஷனை வந்து கம்மியாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நோ மேக்கப் லுக்கு கூட பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபுல் கவரேஜுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல் கவரேஜுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே செம்ம கஸ்டமைசபிள். நீங்கள் வந்து மார்ஸ்க்கு பக்கத்தில் இந்த ஃபவுண்டேஷனோட ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்லைட்டான டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா மார்ஸோடது இன்னும் கொஞ்சம் எல்லோ டிண்ட் அதிகமாக இருக்கும், மிலானியில் வந்து கொஞ்சம் க்ரீனிஷ் டிண்ட் அதிகமாக இருக்கும். என்னோட வந்து ஆலிவ் அண்டர்டோன். ஸோ அதுக்கு வந்து மிலானி வந்து பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். அண்ட் மிலானியோட ஆக்சிடைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபேஸுக்கு என்னை விட ஒரு ஹாஃப் டோன் தான் ஆக்சிடைஸ் ஆகுது. அது வந்து பர்ஃபெக்டாக எனக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல அடிஷன் உங்களுக்கு. ஐப்ரோஸ்க்கு இந்த ரெனேவோட 2 சைடில் இருக்கிற மாதிரி ஐப்ரோ பென்சில் வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியான அப்ளிகேஷன் கொடுக்குது. ஒரு சைடில் ஸ்பூலி வந்து உங்களோட ஐப்ரோஸை வந்து கோம் பண்ணுறதுக்கும், இன்னொரு சைடில் இந்த அப்ளிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் தின் பார் மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு உங்களோட ஐப்ரோவோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேர்லைன் ஸ்ட்ரோக்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, கீழே வந்து அண்டர்லைன் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவே ஈஸியாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த கோலை போடுறதுக்கு. ப்ளம்மோட இந்த காஜல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ பிக்மெண்டேஷன் வேணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் நல்லா டார்க்காக போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ இதை நல்லா ஸ்மச் பண்ணி விடும்போது ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷ் கொடுக்குது. நெக்ஸ்ட் மஸ்காராக்கு இந்த மேக்கோட மஸ்காரா வந்து வேற லெவல் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். நல்ல வால்யூமைஸ்டாக லேஷஸ் தெரியறது மட்டும் இல்லாமல் வாட்டர் ப்ரூஃபாக ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக ஒரு நல்ல அடிஷன் இது. ப்ளஷ்க்கு பிக்ஸியோட இந்த ப்ளஷ் வந்து உங்களோட பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ரொம்ப நேச்சுரலான ஃபினிஷ் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ பில்டபிள் கவரேஜ் உங்களுக்கு எவ்வளோ டார்க்காக வேணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். எவ்ரிடே லுக்குக்கும் நல்லாயிருக்கும், ஹெவி மேக்கப்புக்கும் நல்லாயிருக்கும். மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த ஹைலைட்டர் வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹைலைட்டர்ஸ் நான் வாங்கினது. அண்ட் இப்போ வரைக்கும் ஃபேவரட்னு கூட சொல்லலாம். ரொம்ப அழகான நேச்சுரலான ஒரு ஹைலைட்டிங் வந்து ஃபேஸுக்கு உங்களுக்கு இது கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து வின்டருக்கு நீங்கள் நல்லா அப்ராப்ரியேட்டாக நல்லா டார்க்காக லிப்ஸ்டிக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மார்ஸோட மம்ஸ் ஃபேவரட் அப்படின்ற இந்த க்ரீமியான செமி மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக் இது வந்து ஒரு நல்ல எட்ஜியான லுக் கொடுக்கும். இது கைண்ட் ஆஃப் வந்து வைன் ஷேட்லையுமே இன்னும் கொஞ்சம் டார்க்கு, வின்டருக்கு செம்ம பர்ஃபெக்டான ஷேடு. செகண்ட் ஒன் மார்ஸோட இந்த க்ரையான் லிப் க்ரையான் இதோட ஷேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள் பவர். இது வந்து ஒரு மாதிரி ரெட் அண்ட் ப்ரௌன் கம்பைண்டாக இருக்கிற மாதிரி ஒரு மியூட்டட் ரெட் பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஷேட் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஆல் டைம் ஃபேவரட் ஸ்விஸ் பியூட்டியோட பிராண்டி ஹேரிங்டன். இது வந்து பிங்க்கு, ப்ரௌனு, மாவ் அது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கிளாஸியான ஒரு ஸ்டைலிஷான எந்த லுக் நீங்கள் பண்ணாலுமே பர்ஃபெக்டாக செட் ஆகக்கூடிய ஒரு ஷேடு. அடுத்து நைக்காவோட யூஆர் லாட்டே அப்படின்ற ஷேடு. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனியான ப்ரௌன் ஆனால் மியூட்டட் ப்ரௌன், அதில் லைட்டாக ஹிண்ட்ஸ் ஆஃப் பிங்க் இருக்கிற மாதிரி ஒரு ஷேடு. இது எவ்ரிடேக்கெல்லாம் செம்ம பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஆஃபீஸ் போகிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் அவுட்டிங்க்கு போகிறப்பையும் இருந்தாலும் சரி நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபே பியூட்டியோட லிப் விப்ல கிரைண்ட் அப்படின்ற ஷேடு. இது வந்து ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலரு. என்ன அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு அப்படி தெரியாது. பட் இந்த லிப் விப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகுது. கொஞ்சம் நேரம் போக போக உங்களுக்கு இந்த ப்ரௌன் ஷேட் வந்து டார்க் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான டார்க் ப்ரௌன் நியூட் ஷேடாக இருக்கும். இதை விட இன்னும் வந்து ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷாக தெரியணும் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரோமாண்டோட ஜூசி லாஸ்டிங் டின் இதோட ஷேட் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 23 நக்கடாமியா. இந்த ஷேட் வந்து ரொம்பவே ஒரு ப்ரௌனிஷ் கிளாசி சட்டிலான ஒரு லுக் உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து உங்கள் லிப்ஸை ஹைட்ரேட்டடாக வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் லைட்டான ஒரு அழகான வேணுன்ற லெவலுக்கான டிண்ட் இருக்கும். லாஸ்ட் ஒன் நல்ல பிரைட்டான பாப்பியான கலர் பார்க்குறீங்க அப்படின்னா பெரிபெராவோட இங்க் வெல்வெட்ல இந்த 01 இது செம்ம பிரைட்டான ரெட்டு. ஸோ நீங்கள் பார்ட்டிக்கோ இல்லை ஈவினிங் மேக்கப்ஸோ வின்டருக்கு போடும்போது இந்த ரெட் வந்து செம்ம அழகாக பேர் பண்ணும் உங்களோட ஓவரால் மேக்கப் லுக்கு. இதெல்லாம் தான் என்னோட மேக்கப் ரெக்கமெண்டேஷன். இது இல்லாமல் ஸ்கின் கேர், பாடி கேர் அண்ட் ஹேர் கேர் எல்லாம் சேர்த்து செகண்ட் பார்ட்டாக இன்னொரு வீடியோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் சேனலில் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸில் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட சேனல் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது தாட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது பற்றி வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.